கார்த்திக் ரேவதி சீரியல்லேருந்து ஒரு குட்டி ப்ரொமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி கீழே விழுந்துட்டாங்க. மயில் வாகனம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் டாக்டர் அம்மா கிட்ட எல்லாம் ஃபுல்லாக செக்கப் பண்ணுங்க. எங்கள் அத்தை தான் எங்களுக்கு ஆலமரம். அவங்க இல்லைன்னா எங்கள் குடும்பமே இல்லைங்க. அதனால அவங்க நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எப்படியோ எங்கள் அத்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. டாக்டர் அம்மாவும் அடடா உங்கள் மாப்பிள்ளைங்களா, உங்கள் மாப்பிள்ளை உங்கள் மேலே எவ்வளோ ஒரு அன்பு பாசம் வச்சுருக்காங்க. உங்கள் மேலே அவருக்கு தான் எவ்வளோ அக்கறை நினச்சி பார்க்குறக்கே பெருமையாக இருக்குங்கம்மா. நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்தே போகலாம். நீங்கள் அவசரப்பட்டு போயிடாதீங்க. ட்ரீட்மெண்ட் முடியட்டும். அதுக்கப்புறமும் இன்னும் 1/2 மணி நேரம் கழித்து அனுப்பி வைக்கிறேங்கிறாங்க டாக்டர்மா. சாமுண்டீஸ்வரி டாக்டர் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, என் பொண்ணு ரேவதியோட கம்பெனி எம்டி இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வரப்போகிறாரு. அவர் வர நேரத்தில் நான் இப்போ ஹாஸ்பிட்டல் வரும்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. தயவு செய்து அவர் போகிறதுக்குள்ளேயே நான் போய் அவரை பார்த்தே ஆகணும். என்னை அனுப்பி வைங்க டாக்டர். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா காலை ஊனி நடப்பேங்கிறாங்க. ஐயோ மேடம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எலும்பில் எங்கேயாவது அடிபட்டு இருந்தால் என்ன செய்வீங்க? இப்போ வேணால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். பின்னாடி ஒரு நாள் பிரச்சனைனா எங்களோட ஆஸ்பத்திரியோட பேரே கெட்டுரும் தெரியுமா? நீங்கள் இப்போ வரைக்கும் எங்கேயும் போகிறக்காகாது. ட்ரீட்மெண்ட் பிடிச்சதுக்கு அப்புறமா போகலாம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கிளம்பலாம் இருங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமுண்டீஸ்வரினால் இடகொள்ள முடியல. சரி நம்ம சூரியகலாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அவங்க தானே இருக்கா, எம்டி வந்துட்டாரான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சூரியகலாவுக்கு சாமுண்டீஸ்வரி ஃபோன் பண்ணி சூரியகலா அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. ஐயோ அத்தை நானே முடியாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கேன் அத்தைங்கிறாங்க. ஏய் என்னடி ஆச்சு? நீ அங்கே இருக்கிறீன்னா உன்னையும் நம்பித்தானே நான் விட்டுட்டு வந்தேன். அப்படி இருந்து நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அதுக்கு சூரியகலா சொல்கிறாங்க, அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சாப்பிடாம இருந்தேன்னா ரேவதி ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தா. அந்த ஜூஸை குடித்ததும் அப்படியே வயிறு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அச்சோ என்னால் முடியலையே அப்படின்னு சோகமாக உட்காந்துருந்தேன். அதுக்கு உங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்காத, நீ ஆஸ்பத்திரி போய் உடனே முதல்ல உடம்ப செக்கப் பண்ணிப்பாருன்னு என்னை ஹாஸ்பிட்டலில் அனுப்பி வச்சுட்டாங்க. மருதும் என்னை ஆஸ்பத்திரி ஓட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ டாக்டர்மா பார்த்துட்டு மருந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க தேங்குறாங்க. ஏண்டி இந்த மருந்து மாத்திரையை நீ அங்கேயே சாப்பிட்ருக்கலாமல்ல, இப்போ எதுக்காக நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? ஒரு சாதாரண வயிறு கலக்கலாமா ஆஸ்பத்திரி வருவேன் அப்படின்னு திட்டுறாங்க. அத்தை என்னால் முடியாமல் போச்சு, அதனால தான் நான் வரும்படி ஆயிடுச்சு. தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்கன்னு சூரியகலா சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அறக்க பறக்க இல்லை நம்ம இனிமேல் வீட்டுக்கு போயே ஆகணும். டாக்டர் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் இங்கே இருக்க மாட்டேன். எங்கள் பொண்ணோட ஆஃபீஸ் கம்பெனி எம்டி வந்திருக்காரு, நான் போய் பார்த்தே ஆகணுங்கிறாங்க. சரி மேடம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்மாவும் சாமுண்டீஸ்வரியை அனுப்பி வைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி மயில் வாங்கிட்டு பில்லை கட்டிட்டு வாங்க மாப்பிள்ள சீக்கிரம் போகலாங்கிறாங்க. மயில் வாங்கணும் பில் கட்ட போகிற இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படி லேட் பண்ணுறாங்க. என்ன மாப்பிள்ளை ஏன் இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்காரு? சீக்கிரம் வாங்க மாப்பிள்ள அப்படின்னு மயில் வாகனத்தை அதட்டுறாங்க. அதுக்கப்புறம் மயில் வாகனமும் வந்து கார் எடுக்கிறாங்க. உட்காருங்கத்தை நான் பார்த்து கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. இங்கே பாருங்கள் பார்த்து கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் வேகமாக போங்கங்கிறாங்க. அப்போ மயில் வாகனம் கொஞ்சம் மெதுவாகவே போய்கிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ளை ஏன் வேகமாகவே போக மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் ஸ்பீடாக அமுத்துங்கங்கிறாங்க. அத்தை இவ்வளவு தான் அத்தை ஸ்பீடு போக முடியும், இதுக்கப்புறமெல்லாம் வேகமாக போகக்கூடாது, உங்களுக்கே காலில் அடிபட்டிருக்கு, மறுபடியும் ஏதாவது ஒன்றுன்ட்டு என்னங்கத்தை பண்ணுறதுன்ட்டு பாதி தூரம் போகிறாங்க. என்னடா இது, இந்த அத்தை வேற இவ்வளவு அவசரப்படுறாங்க. நம்ம அங்கே போகிறதுக்குள்ளேயே கார்த்தி போயிருந்தா பரவாயில்ல, கார்த்தி இருந்தால் பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு நினச்ச மயில் வாகனம் கார் ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு இடத்துல நிறுத்திடுறாங்க. ஐயோ அத்தை கார் என்னாச்சுன்னு தெரியல பண்ணுது, நான் என்னென்னு பார்க்குறேன்னு மயில் வாகனம் கார் விட்டு இறங்கி அதை எதி தொடர மாதிரியோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியோ ரெடி பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சாமுண்டீஸ்வரி என்ன மாப்பிள்ளை என்ன தான் ஆச்சு, சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், கார் இந்த நேரம் பார்த்து என்ன ரிப்பேர் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் ஒன்றும் தெரியல அத்தை, நான் வேணால் மெக்கானிக் கூப்பிட்டு பார்க்கட்டுமாங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்களை நம்பினா வேலைக்காகாது, நான் ஏதாவது ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி நடந்து அங்கே எங்கேயும் டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பக்கம் எந்த ஆட்டோவுமே வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவில் ஏறுறாங்க. மயில் வாகனம் முடிஞ்ச வரைக்கும் சாமுண்டீஸ்வரியை கூப்பிடுறாங்க. அத்தை ஆட்டோ ஏறி போகிறாங்களே, நம்ம கார்லேயே போயிருந்தா கொஞ்சம் மெல்ல போயிருக்கலாம், ஆட்டோ பிடிச்சி போகும்போது வேகமாக போயிருப்பாங்களே, இப்போ என்ன செய்யலாம், சரி சகலையை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லிடலான்னு மயில் வாகனம் உடனே கார்த்தியை கூப்பிட்டு, கார்த்தி சகலை ஆஸ்பத்திரியிலேருந்து அட்டியை மெல்ல கூட்டிகிட்டு வந்தேன், மெதுவாக போகாதீங்க வேகமாக போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதேமாரி நான் வேகமாக போனால் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுமேன்னு நினச்சி மெதுவாக ஓட்டிகிட்டு வந்துட்டு கார் ரிப்பேர்னு சொல்லி ஒரு இடத்துல நிறுத்தினேன். அந்த இடத்துல இறங்கின அத்தை இப்போ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்லி மயில் வாகனம் தகவல் கொடுத்துட்றாங்க. இதை கேட்ட கார்த்தியும் சரிங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி கார்த்தியை விருந்து சாப்பிட சொல்கிறாங்க. விருந்து சாப்பிட்டதும் கார்த்தி எல்லா சாப்பாடு சமையல் சூப்பராக இருக்குங்கிறாங்க. நானும் மீனாட்சி அம்மாவும் தான் செஞ்சோன்னு சொல்கிறாங்க. ரேவதி அப்படியா ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்கன்னு பாராட்டுறாங்க. சரி வாங்க வீட்டை சுற்றி பார்க்கலான்னு ரேவதி அவங்க வீட்டை சுற்றி பார்க்குற கூட்டிகிட்டு போகிறாங்க. ரேவதியோட பெட்ரூம் போனதுமே கார்த்திக் அந்த பழைய ஞாபகம் வருது. ரேவதி தங்கிட்ட பேசுனது, அதையும் என்னை தள்ளி வைக்காதேன்னு சொல்லி அவன் மனமுருக அழுகுதுன்னுது. அடுத்தது கார்த்தி தோள் மேலே சாஞ்சுக்கிட்டது, என்னை விட்டு போயிடாதேன்னெல்லாம் சொல்லி அழுதுட்டு இருந்த ரேவதிக்கு இப்போ என்னை யாருன்னே தெரியாத நிலைமையில வந்து நிற்கிறாளேன்னு நினச்சி வருத்தப்படுறாங்க. கார்த்தி என்ன சார் ஏன் இந்த ரூமை பார்த்ததும் நின்றுட்டீங்க, இதுதான் என்னோட ரூம், இந்த ரூமுக்கு வந்தாவே எனக்கு அமைதியாக நிம்மதியாக இருக்கும், நல்லா தூக்கம் வரும்னு சொல்லி
பெருமையாக சொல்கிறாங்க ரேவதி. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த கார்த்தி, சரிங்க சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க கிளம்புங்க, உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், நாங்கள் கூப்பிட்டதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, எவ்வளோ வேலைகளை போட்டுட்டு எங்கள் வீட்டில் விருந்தில் கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நன்றி சொல்கிறாங்க ரேவதி. ராஜராஜனும், சரிங்க நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு முதலாளி, எவ்வளோ வேலைகளை போட்டுட்டு எங்கள் பொண்ணு கூப்பிட்டாங்கிறக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு ராஜராஜன் சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ கார்த்தியும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கார்த்தி போனதுமே சாமுண்டீஸ்வரி வெகு வேகமாக ஆட்டோவில் இருந்து இறங்கி வராங்க. வந்ததும் இங்கே என்ன யாரையும் காணோம் அப்படின்னு வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க. அப்புறம் ரேவதி சொல்கிறாங்க, அம்மா எம்டி உங்களை பார்க்கணுன்னு எவ்வளோ நேரம் காத்திருந்தாங்க தெரியுமா, இப்போதாம்மா அவரும் சாப்பிட்டு கிளம்பி போனாங்க, 10 நிமிஷம்தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி. இது கேட்ட சாமுண்டீஸ்வரி, நான் வர வரைக்கும் இருக்க சொல்லியிருக்கலாமல்லங்கிறாங்க. அம்மா அவர் என்ன சாதாரண ஆளுன்னு நினச்சிங்களா, எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு எம்டியாக இருக்கார், அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது தெரியுமா, அத்தனை வேலையும் தூக்கி போட்டுட்டு எனக்காக நான் கூப்பிட்டதுக்காக வந்தார். வந்தது மட்டும் இல்லைம்மா உங்களை பார்க்கணுன்னே சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் வரட்டுன்னு தான் கிளம்புறேன்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு. சரி இதை பார்த்துட்டு தான் நாங்களும் இனிமேலும் காக்க வைக்கக்கூடாதுன்னு நானும் அப்பா எல்லாருமே சொல்லி அனுப்பிச்சிட்டோங்கிறாங்க. இது கேட்டு சாமுண்டீஸ்வரி, என்ன பார்க்கணுன்னு சொன்னாரா அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. ஆமாம்மா உங்களை பார்த்துட்டு தான் கிளம்புறேன்னு சொன்னார், வந்ததுமே உங்களை தாம்மா கேட்டாங்க, அதுக்கப்புறம் தான் சரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வரதுக்கு லேட் ஆகுமோ என்னமோன்னு சொல்லி நாங்களே அனுப்பிச்சி வச்சுட்டோங்கிறாங்க ரேவதி. இது கேட்டு சாமுண்டீஸ்வரி, அப்போ நம்ம நினச்ச கார்த்தியம் இல்லவா, அப்போ உண்மையிலுமே எம்டி வேற ஒருத்தர் தானா, சந்தேகமாகவும் குழப்பமாகவும் இருக்கே. இந்த நேரம் பார்த்து நானும் கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், திரும்ப சூரியகலாவும் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கா, அப்போ நடந்தது என்னவா இருக்கும். சரி ராஜராஜனையே கேட்கலான்ட்டு, ஏங்க வந்த எம்டி யார் மாதிரி எப்படி இருந்தாங்கன்னு சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் கிட்ட கேட்குறாங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரியெல்லாம் ஈஸ்வரி கேட்பான்னு நினச்சி பார்க்கலையா அப்படின்னு நினச்ச ராஜராஜன் அவர் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறாங்க. ரேவதியோட எம்டி இப்படி வளர்த்தியாக இருந்தாங்க, சிகப்பாக இருந்தாங்க, கோட் சூட் போட்டிருந்தாங்க, இப்படியெல்லாம் ஒரு அடையாளத்தை சொல்கிறாங்க. அடுத்தது ரோஹிணியும் சுவாதியும் கேட்கும்போது அவங்களும் ஒரே மாதிரி அப்பா சொன்ன மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. இதையெல்லாம் கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகமாகவே இருக்குது, ஒரே மாதிரி எல்லாம் நூல் கோட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாமா வேண்டாமான்னு சந்தேகத்திலே இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. அப்போ கரெக்டாக சூரியகலாவும் மருதும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம், அத்தை நீங்கள் இப்போ இவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்ததை நானும் தான் கேட்டேன், ஆமாம் இவங்கெல்லாம் பார்த்து ஒரே மாதிரி சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், நம்ம மீனாட்சி அம்மாவும் அந்த கார்த்தியை பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அத்தை, நீங்கள் எதுக்கும் அவங்கக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேளுங்கன்னு சூரியகலா சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி, ஆமாம் சூர்யா இப்போ உனக்கு எப்படி இருக்குங்கிறாங்க. அத்தை எனக்கு இப்போ பரவாயில்ல, என்னன்னே தெரியல, இந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே நானும் அவஸ்தைப்பட்டு போயிட்டேங்கிறாங்க. சி போடி, அந்த 1 மணி நேரத்தையும் நீ இங்கேயே இருந்திருக்கலாம், நான் வந்ததுக்கப்புறம் நீ கிளம்பியிருக்கலாமல்லன்னு திட்டிட்டு மீனாட்சி அம்மாவை கூப்பிடுறாங்க. ஏம்மா மீனாட்சி அம்மா இங்கே வாங்க, ஆமாம் ரேவதியோட கம்பெனி எம்டி வந்தாங்கல்ல, அவங்க யார் மாதிரி இருந்தாங்க எப்படி இருந்தாங்கன்னு கேட்கும்போது அப்போ மீனாட்சி அம்மா தடுமாறுறாங்க. அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அப்போ மீனாட்சி அம்மா கிட்ட ஏற்கனவே நம்ம ராஜராஜன் சொல்லி வச்சிருந்ததுனால நம்ம ஐயா சொன்ன மாதிரி அடையாளத்தோட தான் இருந்தாங்கங்கிறாங்க. சரி அவங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா?